வணக்கங்க. நான் 24ஆம் தேதி மே ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன். அதில நெறைய பேரு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க. இப்ப லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு எதுத்தாப்புலயே இருக்கு. 24ஆம் தேதி மே ஃப்ரைடே 4:30 மணிக்கு உங்கள அங்க சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன அங்க பார்க்கணும்னு தோணுனா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா குடுத்துருக்கிற இமெயில் ஐடியில கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நேத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தான் இன்னைக்கு பெரிய நியூஸ். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ட முதல்ல நம்ம கவர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அமெரிக்கால இன்ஃப்ளேஷன் கம்மி பேஸ்ல குரோ ஆரம்பிச்சிருக்கு. 3.4% கிட்ட இன்ஃப்ளேஷன் இருக்கு. பட் இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறுறது 0.4 குறைஞ்சிருக்கு. இமீடியட்டா ரேட் கட் பண்ற அளவுக்கு ஒன்றும் இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் இட் இஸ் a ஸ்மால் ஸ்டெப் இன் த ரைட் டைரக்ஷன். அதாவது சரியான பாதையில கரெக்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். உடனே நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் 1% ஏறிடுச்சு. 1% மார்க்கெட் தூக்கி டாலரும் வீக்கன் ஆச்சு. அண்ட் கோல்டு ஏறிடுச்சு. கோல்டு $2,397 $2,397 அனௌன்ஸ் வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்கா இந்தியாலையும் கோல்டு ஏறிடுச்சு. 6,790-95 கிட்ட இருக்கு. பட் ஆக்சுவலி ஃபுல்லா ரைஸ் ஆகல. நாளைக்கு தான் ஃபுல்லா ரைஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நைட் அமெரிக்கால கரெக்ஷன் இல்லைன்னா நாளைக்கு கோல்டு இன்னும் ஹையரா இருக்கும். அதே சமயத்துல ஜப்பான்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட். ஜப்பானோட எக்கானமி கான்ட்ராக்ட் ஆச்சு. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது 1.5% கான்ட்ராக்ட் ஆகும்னு. ஆக்சுவலி கான்ட்ராக்ட் ஆனது 2%. இது என்னோட டிவாலுவேஷன்னால நடந்தது. இப்ப ஜப்பானால இன்ட்ரெஸ்ட் ரேட் நிச்சயமா ஏத்த முடியாது. அப்போ ஜாப்பனீஸ் yen இன்னும் வீக்கன் ஆகும். நம்மளுக்கு இன்னும் நற்செய்தி. ஏன்னா ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் ஜப்பான்ல கம்மியா விற்பாங்க. வெளிநாட்டுல நிறைய கம்பெனி விற்பாங்க. ஜாப்பனீஸ் சேல்ஸ் வேர்ல்டு வைடு இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு நற்செய்தி. அதனால ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு இன்னும் ப்ராஃபிட்டபிள் ஆகும். நம்ம ஜாப்பனீஸ் ஸ்டாக்ல லாங்கா இருப்போம். அடுத்தது கூகுள் கிளவுட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம். ஒரு ஆஸ்திரேலியன் ஃபண்டு யூனிபார் அப்படிங்கிற ஃபண்டு ஒரு 62,000 பேருக்கு பென்ஷன் நடத்துற ஃபண்டு. அவங்க கூகுள் கிளவுடோட சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ண மறந்துட்டாங்க. உடனே எல்லா டேட்டாவும் டிலீட் ஆகி ரிஸ்டோர் பண்றது கொஞ்ச நேரம் ஆகி அப்புறம் ரிஸ்டோர் பண்ண அப்புறம் கூட ஒரு வாரம் பின்னாடி டேட்டா அதுக்கப்புறம் அவன் வேற எங்கேயோ மைக்ரேட் ஆகி கடைசியில சரியாகிறதுக்கு 1-2 days ஆச்சு. till the correct fund details was restored. ஸோ இது கிளவுடில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் எவ்வளோ தூரம் கரெக்டாக நம்ம ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதில் கூகுள் மேலேயும் தப்பு இருக்கு. அதே சமயத்தில் எந்த கம்பெனி அதை ஹையர் பண்ணாங்களோ அவங்க சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணாமல் மறந்துட்டாங்கங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி. ஸோ இதனால ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அந்த ஊரில். ஸோ மார்க்கெட் ஹெவியா கூகுள், அமேசான் அண்ட் மைக்ரோசாஃப்டையும் இவங்க தான் கிளவுடை டாமினேட் பண்றாங்க. நேத்தே ஒரு நியூஸ் ஓலாவோட அகர்வால் கிரிந்தும்னு நினைக்கிற கம்பெனி பேரு பாயில சரியா நுழையில. அவரும் தனியா கிளவுட் சர்வீசஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. 1 yearக்கு ஃப்ரீயா கிளவுடு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஓலாவோட எல்லா டேட்டாவையும் நான் மைக்ரோசாஃப்ட்ல மாத்த போறேன்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல அவர் இந்த ஃப்ரீ ஆஃபரை லிங்க்டின் பேஜ்ல போட்டோன்னே இது மைக்ரோசாஃப்டா லிங்க்டினோட ஓனர், லிங்க்டின் அதை டிலீட் பண்ணிட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த கிளவுடு இன்டர்நேஷனல்ல இது மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் டெவலப்மெண்ட் நேற்று நடந்தது. ஸோ இதே சமயத்தில் டாலர் வீக்கன் ஆயிருக்கு. டாலர் ஏன் வீக்கன் ஆயிருக்குன்னா அமெரிக்காவில் கூடிய சீக்கிரம் ரேட் கட் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் டாலர் வீக்கன் ஆயிருக்கு. நேற்று யூஎஸோட இண்டைசஸ்லாம் 1% ஏறிச்சு. இந்தியாவில் கார்த்தால 150 பாயிண்ட் பிளஸ்ல ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு. கீழே விழுந்தது, -60 பாயிண்ட்ஸ் போச்சு. இப்போ நான் பேசுறச்ச சுமார் 65 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு. டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் இன்னும் கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் பார்க்கறச்ச 625 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க எப்போது கன்சிடர் பண்ணதுக்கு சொல்ல மாட்டீங்களான்னு கேட்குறீங்க. டாடா மோட்டார்ஸை தைரியமா கன்சிடர் பண்ணுங்க. பட் யூ ஷுட் பி வில்லிங் டு வெயிட் ஃபார் 3-4 years. 70லேருந்து நம்ம ஒரு 5 வருஷம் பொறுமையா இருந்தோம். 1050 வரைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு 900 ரூபா வந்திருக்கு. இதுல பெரிய ஸ்டெப்ஸ் நடக்கணும். டாடா மோட்டார் டிவிஆர் டாடா ஷேரா மாறணும். ஒன்ஸ் இட் பிகம்ஸ் டாடா ஷேர், அது 2 கம்பெனியா பிரியணும். ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு என்ன ஆகுதுன்னு தெரியணும்.
இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் தான் நம்மளுக்கு வேல்யூ அன்லாக் ஆகும். அவ்வளோ நாள் வெயிட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் டாடா மோட்டர் டிவிஆர் சின்ன சின்ன லெவலில் யூ கேன் கன்சிடர் அட் தி ஸ்டேஜ். தெளிவாக சொல்கிறேன். இது வந்து டாடா மோட்டர் டிவிஆர் நியூஸு. அடுத்த வருஷம் சேல்ஸ் நல்லா இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால மார்க்கெட் அடிக்கிறாங்க. நம்மளுக்கு 1 இயர் சேல்ஸ் வந்து டஸ் நாட் மேட்டர், நம்மளுக்கு வேல்யூ தான் வேணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் இதை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். இது டாடா மோட்டர் நியூஸு. ஓவராலாக இந்தியாவில் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரெஷரில் இருக்குது. நம்மளோட இம்போர்ட்ஸ் வந்து ஒரு 10% ஏறி இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் 0.1% தான் ஏறி இருக்கு. $34.99 பில்லியன் தான் நம்மளோட எக்ஸ்போர்ட் லாஸ்ட் மந்த்து. அதுக்கு முன்னாடி வருஷம் இதே பீரியட்ல 34.66 இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ளாட்டாக இருக்கு, இம்போர்ட்ஸ் ஏறுது. இதே சமயத்தில் ஒரு 2 மாதம் கோல்டு இம்போர்ட் குறைஞ்சிட்டு போன மாதம் கோல்டு இம்போர்ட் பயங்கரமாக ஏறி இருக்கு. மக்கள் திரும்பி கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியறது. ஸோ கோல்டு இம்போர்ட்ஸ் ஏறி இருக்கு, ஆயில் இம்போர்ட்ஸ் ஏறி இருக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குங்கிறதுனால ட்ரேட் டெபிசிட் வைடன் ஆயிருக்கு. ட்ரேட் டெபிசிட் வைடன் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன செய்தி? ருப்பி ப்ரெஷரில் வரும் செய்தி. ருப்பி ப்ரெஷரில் வந்தால் என்ன செய்தி? தங்கம் வேல்யூ இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி எந்த கம்பெனியெல்லாம் டாலரில் சம்பாதிக்குதோ அந்த கம்பெனிலாம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் ஐடி கம்பெனிஸோட வேல்யூவேஷன் பெருசாக இருக்குது. கரெக்டானா நம்ம பார்க்கலாம். இப்போ இதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஃபார்மாவில் நாட்கோ அண்ட் டாக்டர் ரெட்டி டெஃபினட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதை மட்டும் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து பெருசாக ஒரு ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இந்தியன் ஹோட்டல்ஸில் எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, சென்னையில் ஆம்பா ஸ்கைவாக் மாலில் இடிச்சிட்டு அங்கே வருது. அங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலும் தாஜ் பிராண்டட் அப்பார்ட்மெண்ட்ஸும் வருது. அங்கே வந்து 2500 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அப்பார்ட்மெண்ட் விற்கிறாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸே 6.5 கோடி ரூபா. ஸோ பேசிக்லி தாஜ் வந்து அவங்க வீட்டையும் ரெசிடென்சஸையும் பிராண்ட் பண்ணி விற்கிறாங்க. ஆம்பாக்கும் தாஜுக்கும் இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் டைஅப். அதை தவிர இப்போ தாஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஆரம்பிக்கிறாங்க. ராமேஸ்வரத்தில் ஒரு ஹோட்டல் கட்டுறதா பேச்சு, மதுரையில் ஒரு ஹோட்டல் கட்டுறதா பேச்சு, குருவாயூரில் ஒரு ஹோட்டல் கட்டுறதா பேச்சு, திருப்பதியில் ஒரு செகண்ட் ப்ராப்பர்ட்டி கட்டுறதா பேச்சு. ஸோ இந்தியன் ஹோட்டல்ஸ் இது டெவலப்மெண்ட்டு. நான் வந்து 2008 கன்சிடர் பண்ணேன். இந்த மணிப்பேர் சேனல் ஆரம்பிக்கிற புதுசில் இதை கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இது வைர ஊசி ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து இவங்க அசெட் லைட் மாடலில் பண்ணுவாங்க. தட் இஸ் பில்டிங் வேற எவனோ கட்டுவான், மேனேஜ்மெண்ட் டாட்டாஸ் பண்ணுவாங்க. இது நம்மளுக்கு நச்செய்தி, நல்ல ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ். உங்கள்கிட்ட முன்னாடியே இந்த ஸ்டாக் இருந்திருந்தா இப்போ இதை கன்சிடர் பண்ணாதீங்க. அடுத்தது டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து இட்டாலியில் ஒரு பிரான்ச் திறந்துட்டாங்க. அங்கே வந்து இந்த ஹை அண்ட் பைக்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கூட விற்க போகிறாங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து இட்டாலிக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கங்கிறது ஒரு நியூஸ். ஸோ இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வைர ஊசி. அது அந்த வைர ஊசியை டெஃபினட்டாக கை வைக்காதீங்க. இப்போ இந்த பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனியெல்லாம் வந்து விற்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது, ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு. ஆனால் அந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹோட்டல்ஸ் பெருசாக கட்டலாம் அப்படின்னுங்கிற பிளானில் இருக்காங்க. ஐடிசி, டாட்டாஸ், மேரியட் இவங்க மாதிரி இருக்கிறவங்க இந்த ஹோட்டல்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த ரியல் எஸ்டேட் மேஜர்ஸ்லாம் ஹோட்டல் கட்டுவாங்கங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ ரியல் எஸ்டேட்லேருந்து பிவெட் ஆகி அவங்க ஹோட்டலை நோக்கி போகிறாங்க. ஸோ இதுதான் செய்தி. இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் நான் சொன்ன மாதிரி விழுந்திருக்கு. இன்னொரு விஷயம், மணப்புரம் நடுவில் கரெக்டாக இருந்தது. இன்னைக்கு 3% பவுன்ஸ் ஆகி திரும்பி 185, 190 போயிடுச்சு. இதை நீங்கள் டெஃபினட்டாக ஈவன் அட் திஸ் ரேட் கன்சிடர் பண்ணலாம், ப்ரொவைடட் நீங்கள் வெயிட் பண்ணி பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா. ஸோ நான் சொல்கிறது கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், சின்ன பேங்க்ஸு, டாடா மோட்டார்ஸு, டாக்டர் ரெட்டி, நாட்கோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி கோல்டு ராக்கெட்டில் போகும். இப்போ வந்து என்ன ஆகும்னா 6850 வரைக்கும் போகிறதுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 6850னா ஜிஎஸ்டி சேர்த்தாலே 7000 ரூபா. நீங்கள் மேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 7500 ரூபா ஒரு கிராம் கிட்ட போயிடும். இது வந்து பிகினிங் ரேட்டு. ஒரு 3% கட் ஆகும் அமெரிக்காவில்.
அடுத்த 24 மாசத்துல. அந்த சமயத்துல என்ன ஆகும்னா 2 திங்ஸ் வில் ஹேப்பன். இந்த லூஸ் பண்ண ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணும். அதே சமயத்துல கோல்டோட விலை பயங்கரமா ஏறும். ஸோ கோல்டு வந்து 2400லேருந்து $3000 வரைக்கும் டச் பண்ண ட்ரை பண்ணும். அதனால நம்ம இப்போ டெஃபினட்டா கோல்டை கன்சிடர் பண்ணணும். இன்னைக்கு அவ்வளோதான். நன்றி. இந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.